இன்னைக்கு பல பேர் ஞானம்னு சொல்றாங்களே, அவங்க அத்தனை பேருமே ஞானிகள் கிடையாது. அதான் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க நெறைய பேர் உபன்யாசம் தராங்க. ஆமா. YouTubeல கூட நெறைய பேர் தராங்க. அவங்கலாம் பெரிய அளவுல பண்டிதர்கள். நெறைய படிச்சவங்க அவங்கலாம். சுதா சேஷைன்னு ஒரு அம்மா. ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அம்மா துணைவேந்தரோ, வேந்தரோன்னு நெனைக்கிறேன். அந்த அம்மா. மெத்த படிச்சவங்க. அவங்க அப்பப்போ வந்து இந்த சிவனுடைய 64 திருவிளையாடல் புராணத்த பத்தி அவங்க வந்து விளக்கம் குடுப்பாங்க. அந்த விளக்கங்கள நான் கேட்டிருக்கேன். அது எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு அலங்காரமா இருக்கும். அந்த திருவிளையாடல் புராணத்துல என்ன அந்த நூல்ல எழுதியிருக்கோ, அந்த எழுதப்பட்டது அப்படியே வந்து அவங்க ஒரு வார்த்தை கூட அதுல கான்னு இருந்தா அதுல இக்குன்னு கூட வராது. ஞான்னு இருந்தா ஞா தான் வரும். ஞா அப்படின்னு ஒரு கால் எழுத்து சேர்க்க மாட்டாங்க. அவ்வளவு அக்ஷர சுட்சமா மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க அந்த அம்மா. அதே மாதிரி இப்ப இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர்னு சொல்லிட்டு ஒரு ஐயங்காரு நம்ம பாண்டேவுடைய சேனல்ல அடிக்கடி தோன்றுவார். அவர் ஐயங்காரு. அவரு நிறைய இப்போ வந்து ராமாயணத்தை பத்தி, மகாபாரத பத்தி, சனாதன தர்மம்னா என்ன, இப்போ ஒரு சனாதன தர்ம சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, சனாதன தர்மம்னா என்ன, அதை பத்தி எல்லா யூடியூப்லயும் அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரும் வந்து மெத்த படிச்சவர். இந்த ஸ்பிரிச்சுவலா படிச்சதை விட அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஏதோ ஒரு ஐடி ஃபீல்டுல படிச்சிருக்காரு. அவர் ஒரு ஜாப்லயும் இருக்காரு அவர். ஆமா, நல்ல ஒரு அகாடமிக் குவாலிஃபைடு. இதைத்தான் பகவான் ஓஷோ சொல்லுவாரு. 200-300 வருஷத்துக்கு முன்னாடி துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரி நிரம்ப படிச்சிருந்தாலும், சுதா சேஷையன் மாதிரி நிரம்ப ஒரு ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்துக்கே துணை வேந்தராக இருந்தாலும், இல்ல வேந்தராகவே இருந்தாலும், ராமாயணத்துக்கோ மகாபாரதத்துக்கோ வேற எந்த திருவிளையாடல் புராணத்துக்கோ வேற எந்த விதமான ஆன்மீக இதிகாச புராணங்களுக்கு விளக்கம் கொடுக்க வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்றதுதான் உண்மை, யதார்த்தம். அவங்க பண்டிதர்கள். அவங்க இலக்கண சுத்தமா வந்து மொழியை கற்றிருக்கிறார்கள், தர்க்கத்தை கற்றிருக்கிறார்கள், கணிதத்தை கற்றிருக்கிறார்கள். ஆனால் தன்னை அறியாமல் நீங்கள் வந்து இப்போ ராமாயணத்தை எழுதி வச்ச வால்மீகி சுதாசேஷகனை போன்ற ஒரு கல்லூரியில் படித்தவன் அல்ல, ஆனால் புத்திசாலி. நாரதர் வந்து அவருக்கு ராமான்னு சொல்லுனார். ஆனா அந்த புத்திசாலி வேடவனா இருந்தாலும் அந்த புத்திசாலி அவரு. அதான் சொல்றேன், புத்திசாலித்தனத்துக்கும் அகாடமிக் குவாலிபிகேஷனும் தொடர்பில்லை. அகாடமிக் குவாலிபிகேஷன்ன்றது பைஹார்ட் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது. இப்போ நீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னாக்கா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 99% ஒருத்த மார்க் வாங்குறான்னாக்கா, அந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவன் ரொம்ப அழகா வந்து வாந்தி எடுத்திருக்கான்னு அர்த்தம். ரொம்ப பர்ஃபெக்டா வாந்தி எடுத்தவனுக்கு 100 மார்க் கிடைக்கும். அதை விட கம்மி மார்க், அதை விட கம்மியா வாந்தி எடுத்தவனுக்கு 99 மார்க் கிடைக்கும். அதை விட கம்மியா வாந்தி எடுத்தவனுக்கு 98 கிடைக்கும். அதுக்கப்புறமா கம்மி 97, 96, 95, 50 சைபர் வரலும் போகும். ஆக யாருக்கு 100% வாந்தி எடுக்க தெரியுதோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவன் 100 மார்க் வாங்கிடுவான், கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் ஆயிடுவான். அதனால குடும்பம் மகிழ்ச்சி ஆயிடும். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க, கல்யாணம் ஆகும், கௌரவமான இடத்துல நல்லாவே இருப்பான். லைஃப்ல ஒரு சாகரத்துக்குள்ள ஒரு 10 கோடி ரூபாய்க்கோ ஒரு 5 கோடி ரூபாய்க்கோ அவனுடைய தனயோகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொத்து சேர்த்துட்டு போயிடுவான், அவ்வளவுதான். ஆனா நீங்க அவனை கூப்பிட்டு வந்து 100% வாங்கிட்டாருங்க இவரு. ஆமா, பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கோல்டு மெடலு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கண்ட்ரி ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ராமாயணத்துக்கு விளக்குவரை கொடுக்க சொன்னீங்கன்னா அவன் தன்னை அறியல. அதான் பிரச்சனை. என்னன்னா ராமாயணத்துக்கு விளக்குவரை கொடுக்கணும்னா தன்னை அறிஞ்சிருக்கணும். மகாபாரதத்துக்கு விளக்க உறக்க கொடுக்கணும்னா தன்னை அறிஞ்சிருக்கணும். அவன் அகாடமிக் கல்வி படிக்காதவனா இருந்தாலும் தப்பு இல்லை, படிச்சிருந்தா அடிஷனல் குவாலிபிகேஷன் ஓஷோ மாதிரி. ஆனாலும் எது வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டேரியான்னா தன்னை அறிந்திருப்பது ஃபர்ஸ்ட் கிரைட்டேரியா. தன்னை அறிந்து அவன் அகாடமிக் குவாலிஃபைடு இல்ல அப்படின்னா கூட அவன் ராமாயணத்தை விளக்குவரை கொடுக்கலாம். ஏன்னா ராமாயண ஸ்லோகங்கள் இருக்கு, தமிழ்ல இருக்கு, எந்த மொழியில வேணாலும் ராமாயணத்தினுடைய மூல நூல் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவனுக்கு எந்த விதமான முன்னேற்பாடுமே இல்லாம, எந்த விதமான முன் அந்த ராமாயண ஸ்லோகத்தை படிக்காமலேயே இப்ப என்னால தர முடியும். நான் பெரிய அகாடமிக் கல்வி குவாலிபிகேஷன் இல்லை.
ஆனா என்னால் ராமாயணத்துக்கு இல்ல, மகாபாரதத்துக்கு இல்ல, எந்த மறைநூல்களுக்கும் தர முடியும். குர்ஆனுக்கும் தர முடியும், என்னால பைபிளுக்கும் தர முடியும். ஆனால் ஒரு சுதாசேஷனையோ, ஒரு துஷ்யந்த் ஸ்ரீதரையோ இன்னும் மெத்த படித்தவர்களோ கொடுத்தார்கள் என்றால் அது பிழையாயிடும்ன்றார் பகவான் ஓஷோ. அப்படித்தான் இப்ப கடந்த 200 வருஷமா பிழையாயி போச்சு. ஒரு காலத்துல துணிய மாட்டாங்க. இந்த உண்மை தெரியும். இந்த பிரிட்டிஷார் உள்ள வந்ததுக்கு அப்புறமா கலாச்சார சீரழிவு பெருசா நடந்தது. அதனாலதான் சொல்லுவார் பகவான் ஓஷோ, புத்தி கூர்மைக்கும் அகாடமிக் குவாலிபிகேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. அகாடமிக் குவாலிபிகேஷன் மனப்பாட்டு முறையில் வருகிறது. புத்தி கூர்மை இயற்கையில் வருகிறது. அது எல்லா குழந்தைக்கும் இருக்குது. ஆனா அந்த புத்தி கூர்மை அழிப்பதுதான் உங்களுடைய மனப்பாட்டு கல்வி முறை. பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் புத்தி கூர்மையுடன் தான் பிறக்கிறது. ஆனால் வளரும் காலத்தில் கல்வி சாலைகள் அந்த புத்தி கூர்மையை அழித்து மனப்பாட்டு கல்வி முறையை தந்து விடுகிறது. இதுதான் விஷயம். ஏன்னா புத்தி கூர்மை உள்ளவனை அடிமைப்படுத்த முடியாது. இப்ப என்னை யாராவது அடிமைப்படுத்த முடியுமா? முடியாது. இதுவரை நான் 54 வயசாச்சு, ஒரு நாள் கூட போய் எங்கேயும் நான் உத்தியோகம் பார்த்தது இல்ல. காரணம் புத்தி கூர்மை. இதே எனக்கு புத்தி கூர்மை இல்லைன்னா எல்லா இடத்துலயும் வேலை பார்த்திருப்பேன். நான் என்ன அளவுல ஒரு 2 பேருக்கு வேலை தரனே தவிர, நான் எங்கேயும் போய் இதுவரை 54 வயசுல ஒரு நாள் கூட வேலை பார்த்தது இல்ல. இதுதான் புத்தி கூர்மை. இப்படி எல்லாருமே அவனுக்கான வாழ்வியல் முறையை அவன் புத்தி கூர்மையில கண்டுபிடிச்சிட்டான்னா அப்புறம் அரசாங்கம் இருக்காது. அரசாங்கம் இல்லைன்னாக்கா ராஜா இருக்க மாட்டார். ராஜா இல்லைன்னா அவருக்கு கீழே மந்திரி இருக்க மாட்டார். மந்திரி இல்லைன்னா அவருக்கு கீழே மற்ற பதவிகள் எல்லாமே தண்ணீரில் கரைந்து விடும். இப்ப கடவுள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா போப் இல்ல. போப் இல்லைன்னு சொன்னாக்கா பாதிரியார் இல்ல. பாதிரியார் இல்லைனாக்கா கார்டினல் இல்ல. கார்டினல் இல்லைனாக்கா முடிஞ்சு போச்சு. எல்லாமே தண்ணீரில் விழுந்த துளிகளாயிடும். அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறவர்ல தான் போப்புக்கு வேலை. போப்புக்கு வேலை இருந்தாதான் பாதிரியாருக்கு வேலை. பாதிரியாருக்கு வேலை இருந்தாதான் கார்டினலுக்கு வேலை. கார்டினலுக்கு வேலை இருந்தாதான் 10 திருச்சபைகளுக்கு சேர்ந்து ஒரு தலைவருக்கு வேலை. அப்படியே இந்து மதத்துக்கு வந்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா சங்கராச்சாரியர்களுக்கு வேலை இல்லை. சங்கர மடத்துக்கு வேலை இல்லை. சங்கர மடத்துல இருக்கக்கூடிய 25,000 கோடி ஐடி ரிட்டர்ன் பண்ண காசுக்கு வேலை இல்லை. அப்போது எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும். அந்த 300 வருடங்கள்ல என்ன ஆகி போச்சுன்றார் பகவான் ஓஷோ. யாரெல்லாம் மெத்த படித்தார்களோ அவர்கள் எல்லாம் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் மெத்த படிச்சாங்களோ அவங்க புராண இதிகாசங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் அந்த உண்மையான புராண இதிகாசங்களுடைய ரசவாதம் மக்களுடைய காதுகளில் போய் சேர்ந்து அவர்களை உருமாற்றம் செய்யவில்லை. எல்லையற்ற ஜென்மம் எடுத்திருப்பேன். எல்லையற்ற ஜென்மத்துல டேட்டா பர்த் இருக்கு. அப்ப அது எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஜென்மத்தில் எனக்கு அறிவையும் ஆத்மாவையும் ஆற்றலையும் புரிதலையும் புத்தி கூர்மையும் நல்ல மனைவியையும் நல்ல மக்களையும் ஆமா நான் தேர்ந்தெடுக்கிறேன். மனைவி நாம தானே தேர்ந்தெடுக்கிறோம். அதான் ஓஷோ சொல்வார், உன் மனைவி உனக்கு நரகத்தை காட்டுகிறாள் என்றால் அவளை தேர்ந்தெடுத்தது நீதானே. உன் கணவன் உனக்கு நரகத்தை காட்டுகிறான் என்றால் அவனை தேர்ந்தெடுத்தது நீதானே. அப்ப தேர்ந்தெடுக்கும் போது அவன் உனக்கு நரகத்தை காட்டுவான்றத அவன் முகத்தின் ரேகைகளை உன்னால் படிக்க முடியவில்லை. நீ தூக்கத்தில் இருந்திருக்கிற. உன் புருஷனையும் உன் பொண்டாட்டியும் இன்னைக்கு உனக்கு நரகத்தை காட்டுறாங்கன்னா அவனை நீ தேர்ந்தெடுக்கும் போது இவன் நமக்கு பிற்காலத்துல நரகத்தை காட்டுவான் அப்படின்றது அந்த மதியுகம் இல்ல. வருவதை முன் கணிக்கக்கூடிய அந்த மதியுகமும் அந்த நுட்பத்திறனும் அது இல்ல. ஞானிகள் பார்த்தவரை சொல்லிடுறாங்க, ஜாதகமே தேவையில்லை. சிவமேல ஜாதகமே தேவையில்லை. சில பேர்லாம் அப்படி உள்ள போகும்போது நீ துளராசியான்னு கேட்பேன். ஆமா ஆமா அங்கேயே சரண்டர் ஆயிடும். அவன் ஜாதகத்தை பரட்டி பார்த்து சொல்றதே கிடையாது. வரும்போது நீ துளாராசியா துளாரடி எப்படி சொன்னாரு தான் ஞானம். அதான் வள்ளுவர் சொல்றாரு, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரும் தீரா இடும்பை தரும். ஒரு கலையில தேர்ச்சி பெறாம தேர்ச்சி பெற்றுட்டேன்னு சொல்லி தப்பட்டு அடிக்கூடாது. அப்படி அடிச்சு சரியான நேரத்துல கற்றவர்கள் முன்னாடி போனீங்கன்னா உங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி திறனி மாதிரி ஓட விட்டுருவான். ஜெட்டி பனியன் எல்லாத்தையும் கழட்டி ஓடுறான் போட்டு அங்கிருந்து ஓடியார வேண்டியதான். இந்த சிவா மேம் அப்படி டக்குன்னு அடிச்சான் ஸ்டைல பார்த்தா அது அருந்தாரு. புத்தியை வச்சு போஷிக்கும். அதை வச்சுதான் இன்ன வரலாம் போஷிக்கல. இன்னைக்கு காலையில போட்ட பதிவுக்கு கமெண்ட் கூட அந்த புத்தி தான்.